இப்போ ஒரு 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 சிஎம்மை சிறைச்சாலையில் வைக்கிறாங்க. யார்? மத்திய அரசு. சரி. இடியோ இதை வைக்கிறாங்க ஊழலில். ஆனால் அவர் ஊழலா இல்லையான்றதை நிரூபிக்கிறது யார்? நீதிமன்றம் தான். ஒரு 30 நாள்ல நீதிமன்றம் நிரூபிக்க முடியாது. நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லாது, இவங்களும் ஜாமீன் பண்ண முடியாது. ஜாமீன் வேற. ஜாமீன் பண்ணா கூட நீங்க பதவி போறது இல்ல, பதவி 30 நாள்லயே ஜாமீன் வந்தா நீங்க 31 நாளைக்குள்ள நீங்கள் ஜாமீனுக்குள்ள வந்தீங்கன்னா பதவி போகாது. இன்னொன்னு 31 நாளைக்குள்ள நீங்கள் ஜாமீன் பெற்று மீண்டும் வந்தால் மீண்டும் நீங்கள் அமைச்சராக தொடரலாம். ஒரு விஷயம், முதலமைச்சராக தொடரலாம். யாரும் ஜாமீனு கேட்க மாட்டாங்க. எப்படின்னா எந்த குற்றத்திலையும் ஜாமீன் கேட்டாவே குற்றம் உள்ளதுன்னு அர்த்தம். எந்த வழக்கிலையும் சரி ஜாமீனுக்கு போயிட்டாவே நீ செய்ததுன்னு அர்த்தம். அதனால எந்த முதலமைச்சரும் ஜாமீன் சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணி கேட்க மாட்டாங்க. திருசெயல் இதுல டிவிஏசியும் இங்க இருக்கக்கூடிய அதே சூழலை தான் ஏற்படுத்த, அப்ப ஆளுங்கட்சிக்கு அது சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தானே இருக்கிறது அது என்று சொல்கிறார். செந்தில் பாலாஜி இருக்கிறது செய்தது திமுக அரசு செய்திருக்கக்கூடிய ஒரு பிழை அப்படின்னு வில்சன் சொல்றார். கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி பாராளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அரசியலமைப்பு சட்டத்தில் 130வது திருத்தத்தை கொண்டு வந்து பிரதமர், முதல்வர் அல்லது மாநில அமைச்சர்களோ மத்திய ஒன்றிய அமைச்சர்களோ மீது குற்ற வழக்குகள் 5 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை பெறக்கூடிய குற்ற வழக்குகளில் சிறைக்கு சென்றால் 30 நாட்களுக்கு தாண்டி 31வது நாள் பதவியில் தொடர்ந்தால் அவர்களுடைய பதவி ஜனாதிபதியாலோ ஆளுநராலோ ரத்து செய்யப்படும் அல்லது ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் பதவி போயிடும் சொல்லி ஒரு திருத்தத்தை கொண்டு வரார். இதை திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சரியாக இது ஒரு கருப்பு சட்டம்னு சொன்னார். என்ன காரணம் இது கருப்பு சட்டம்னு சொன்னார்னா, கடந்த 2014 முதல் ஒன்றிய அரசை நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டு இருக்கிறது. 2014 முதல் 2025 வரை அவர்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள அமலாக்கத்துறையால் தொடுக்கப்பட்ட வழக்குகள் 6000. 6000 வழக்குகளில் 15 வழக்குகளுக்கு மட்டுமே தண்டனை பெறப்பட்டிருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட வழக்குகளில் பிரைமா ஃபேசி கேஸ் நாட் மேட் அவுட், முதலேற்பு வழக்கு இல்லை என்பதால் குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யப்படவில்லை. முதல்ல மோடி அரசு என்ன செஞ்சதுன்னா, அமலாக்கத்துறையை தன்னுடைய ஏவல் துறையாக, தன்னுடைய காவல்துறையாக, கிராமத்தில் கூட சொல்லுவாங்க அமலாக்கத்துறையை மோடி போலீஸ்னு, அந்த அமலாக்கத்துறையை ஏவி எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களையும் எதிர்க்கட்சி தலைவர்களையும் அவர்களை மிரட்டி அவர்களை சிறையில் அடைத்தார்கள். அந்த மாதிரி சிறையில் அடைத்து நிறைய துஷ்பிரயோகம் செய்யக்குள்ள நம்ம உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் BR கவாய் தலைமையிலான அமர்வு டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை தன்னுடைய எல்லையை மீறுகிறது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக செயல்படுகிறது, அதனால் அந்த விசாரணைக்கு தடை விதித்தது. அதுக்கப்புறம் மோடி என்ன இது, நமக்கு அமலாக்கத்துறையை நம்ம ஏவி விட்டோம், அது உச்ச நீதிமன்றம் தலையிடுது, சில இடங்களில் உயர் நீதிமன்றமும் தலையிடுது, அதனால் அதை கைவிட்டுட்டு அடுத்ததாக என்ன செஞ்சார்னா, தேர்தல் கமிஷனை கையில் எடுத்து பீகாரில் அந்த சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலை திருத்தக்கூடிய பணியை எடுத்து 8,72,72,00,000 வாக்காளர் கொண்ட பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை தனிச்சையாக நீக்கினாங்க. அதுலேயும் உச்சநீதிமன்றம் தலையிட்டு என்னென்ன அடையாள அட்டை காட்டினா எடுத்துக்கலான்னு சில வழிமுறைகள் கொடுத்த பிறகு 3ஆவதாக மோடி அரசுக்கு எதிர்க்கட்சிகளை அடக்குவதற்கு வந்த சிந்தனை தான் இந்த கருப்பு சட்டம். இந்த சட்டத்தில் என்ன பிரச்சனைனா, நண்பர் பேசினார், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நல்லதுன்னாரு. ஒரு விஷயத்தை எல்லாரும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், குற்றவாளிக்கும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தெர் இஸ் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் அன் அக்யூஸ்டு பர்சன் அண்ட் எ கன்விக்டட் பர்சன். குற்றம் சாட்டப்பட்ட நபர் என்றால் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது, குற்றம் நிரூபணம் செய்யப்படவில்லை நீதிமன்றத்தின் மூலம். அதே குற்றவாளி என்றால் அவர் மீது சாட்டப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு நிபந்தனைகளை விதிப்பதை விட குற்றவாளி என நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட நபருக்கு நீங்கள் நிபந்தனை விதித்து சட்டத்தை போட்டிங்கன்னா அது நல்ல சட்டம்னு சொல்லலாம். அதை விடுத்துவிட்டு ஒருவர் மீது ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்பதற்காகவே அவர் 30 நாட்களை தாண்டி அவர் 31வது நாளிலே பதவியை இழக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அது அண்ணல் அம்பேத்கர் தந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையே சிதைக்கக்கூடியதாக இட் டெஸ்ட்ராய்ஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. கூட்டாட்சி தத்துவத்து ஃபெடரலிசம் என்று சொல்லக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. என்ன காரணம்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுங்க,
ஒரு ஆந்திராவிலே ஒரு முதலமைச்சர் நல்ல முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர். பாராளுமன்ற தேர்தல் நெருங்குகிறது. அந்த முதலமைச்சர் வெளியில் இருந்தால் ஒன்றிய அரசால் வெற்றி பெற முடியாது அந்த மாநிலத்தில் என்றால், அந்த முதலமைச்சர் மீது பொய் வழக்கு போட்டு அமலாக்கத்துறையை ஏவி விட்டு அவர் மீது வழக்கு போட்டு பிஎம்எல்ஏ ஆக்ட் மீது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் மீது ஒரு நடவடிக்கை எடுத்தால் உங்களுக்கே தெரியும் பிஎம்எல்ஏ ஆக்டில் வந்து உங்களுக்கு பெயில் எவ்வளோ நாளுன்னு. எல்லாத்துலேயுமே வந்து பெயில் இஸ் ஏ ரூல் அண்ட் ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன். ஆனால் இந்த பிஎம்எல்ஏ வழக்குகள் இடி வழக்குகளில் மட்டும் ஜெயில் இஸ் ஏ ரூல் அண்ட் பெயில் இஸ் ஏ எக்ஸப்ஷனுங்கிற மாதிரி இப்போ போயிட்டுருக்கு. குறைந்தபட்சம் ஒரு 6 மாத காலம் சிறையில் இருந்தால்தான் அவர்களுக்கு ஒரு ஜாமீன் கிடைக்கும் என்ற ஒரு நிலை இருக்கிறது பிஎம்எல்ஏ ஆக்டின் கீழ் வழக்கு தொடுப்பவர்களுக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த சட்டம் என்பது எதிர்க்கட்சிகளின் குரல் வலையை நசுக்கவும், பிஜேபி எப்பயுமே பிஜேபி ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, இப்போ குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நீங்கள் சொல்லுங்க, குற்றம் சாட்டப்பட்டதுலேயும் அவரால் ஒரு டிடென்ஷனுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறீங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் அணுக வேண்டுமா, அல்லது ஒட்டுமொத்தமாக அந்த சட்டமே தவறு என அட்ரஸ் பண்ணுமா? இப்போ இவங்க கொண்டு வந்தாங்கட்டாங்க அப்படிங்காட்டிக்கே அதை வந்து தவறுன்னு சொல்லணுமா அப்படிங்கிற கேள்வி. அதுதான் திரு பொன் வில்சனுக்கு. உங்களுக்கு கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் அந்த குற்றம் நிரூபிக்கும் வரை அவர் இன்னோசென்ட் அப்படிங்கக்குள்ள அவர் மீது சாட்டப்பட்ட குற்றம் நிரூபிக்காத வரையில் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதுங்கிறதே தவறு. சப்போஸ் இந்த சட்டத்தை அமுல்படுத்தி ஒருவர் மீது ஒரு வழக்கு தாக்கல் செய்து அவர் பதவி இழந்து அந்த வழக்கில் அவர் விடுதலை ஆகிறார்னு வச்சுங்க, அந்த பதவியில் இழந்த நாட்கள் யோசிச்சு பாருங்க. ஓகே, உங்களுக்கு இந்த மத்திய இந்த சட்டங்கள், இந்த சட்டம் என்ன செய்யுதுன்னா நீதிபதியாகவே இல்ல, இப்ப நீதிபதியினுடைய நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை அவர் என்ன சொன்னா, இப்ப 471 நாட்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் இலாக்கா இல்லாத அமைச்சராக வைத்திருக்கிறார்கள். என்ன அந்த அமைச்சர் பொறுப்புகளை அவர் நிர்வகித்தார் அப்படின்னு கேட்கிறார். மக்களுடைய வரிப்பணம் வீணாகிறது, என்னுடைய வரிப்பணம் வீணாகிறது. ஒரு விஷயத்தை நீங்க வந்து எல்லாருமே கவனத்தில் எடுத்துக்கணும். செந்தில் பாலாஜி மீது அவர் ஒரு அக்யூஸ்ட், குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றவாளி அல்ல. எல்லாருமே அவர் ஏதோ குற்றவாளி மேல பேசுறாங்க. 471 நாட்கள் சிறையில் இருந்தார் என்றால் நாளைக்கு அவர் இந்த வழக்கு பொய் வழக்கு அப்படின்னு அவர் விடுதலை செய்யப்படும் பட்சத்தில் 471 நாட்கள் அவருடைய தனி மனித சுதந்திரம், ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டிக்கு யார் பதில் சொல்றது? ஓகே, சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்றீங்க 30 நாட்கள் உள்ள ஜாமீன் கிடைச்சிடும், இந்த சட்டம் நல்ல சட்டங்கிறீங்க. செந்தில் பாலாஜிக்கு 471 நாட்கள் ஆச்சு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 200 நாட்களுக்கு மேலாச்சு. மணிஷ் சிசோடியாவுக்கு கிட்டத்தட்ட 500 நாட்களுக்கு மேலாச்சு. இது போன்ற சூழல்ல தான் இந்த சட்டத்தை முதலமைச்சர் சரியாக கருப்பு சட்டங்கிறாரு. என்ன காரணம்னா, எதிர்க்கட்சிகளுடைய குரல் வலையை நெரிப்பதற்காக மோடி அரசால் கொண்டு வரப்பட்ட 3வது திட்டம். ஃபர்ஸ்ட் அமலாக்கத்துறை, அடுத்து தேர்தல் கமிஷன், அடுத்து இந்த சட்டம். அப்ப தேசியவாத காங்கிரசுடைய தலைவர் அஜித் பவாரை மிரட்டி அவருடைய 100 கோடி சொத்துக்கள் அமலாக்கத்துறையால் கைப்பற்றப்பட்டு வச்சிருந்தாங்க. அஜித் பவாரை மிரட்டி பிஜேபி கூட்டணியில சேர்ந்து ஷிண்டே அமைச்சரவையில சேர்ந்த உடனே பிஜேபிங்கிற வாஷிங் மிஷின்ல போட்டோடனே அஜித் பவார் தூய்மை ஆயிட்டாரு. எப்படி ஆனாருன்னு தெரியல. அதனாலதான் இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம்.